பைபிளில் 666 அப்படின்னு ஒரு எண் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒரு மர்மமான எண் 666. இந்த எண் எதை குறிக்கிறது, யாரை குறிக்கிறது என்பதை பற்றி கிறிஸ்தவர்களுக்குள்ள பல்வேறு விதமான கருத்துக்களும் குழப்பங்களும் இருக்கு. மிருகத்தின் முத்திரை பதிக்கப்படும் நெத்தியிலேயோ அல்லது வலது கையிலையோ, அதாவது அந்த மிருகத்தை அவங்களாம் வணங்குறாங்க அப்படிங்கிறதுக்கு அடையாளமா. இந்த முத்திரை இருந்தால் தான் அவங்களால பொருட்களை வாங்கவோ விற்கவோ முடியும், இல்லைன்னா முடியாது. அப்படின்னா அந்த மிருகத்தை வணங்குகிறவர்கள் மட்டும்தான் உலகத்தில் வாழ முடியுங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துடும் இந்த மிருகம். இது பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. இதன் அடிப்படையில் கிறிஸ்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி இந்த உலகத்தில் வந்திருக்கிற தொழில்நுட்ப வளர்ச்சிகளை பார்க்கும்போது, குறிப்பாக பயோமெட்ரிக்ஸ், டிஜிட்டல் பேமெண்ட்ஸ், அப்புறம் சிசிடிவி கேமரா சர்வைலன்ஸ், இதையெல்லாம் பார்க்கும்போது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிட்டாங்க. இதனால தான் இவரும் இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. ஆனால் பைபிளில் இதை பற்றியெல்லாம் ஒரு தீர்க்க தரிசனமும் கிடையாது. என்ன சொல்றீங்க லெனின் ஐயா? பைபிள்ல அப்படி ஒரு தீர்க்க தரிசனம் இல்லையா? அப்போ நீங்க சொல்றது மட்டும்தான் உண்மை, பைபிள்ல சொல்றதோ உண்மை இல்லைன்னு சொல்ல வரீங்க. சரி, இந்த பைபிள்ல 666 பத்தி என்ன போட்டிருக்குன்னு இன்னைக்கு முழுமையா நாம தெரிஞ்சுக்க போறோம். இதுவரையும் இந்த 666 பத்தி நிறைய பேர் என்னென்னவோ கருத்து சொல்லியிருப்பாங்க. ஆனா வேதத்தின்படி அது என்ன அப்படின்றத இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கிறிஸ்தவர்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய கிறிஸ்டியானிட்டி எல்லா சர்க்கிள்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த 666 பத்தி எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோ முழுசும் வாட்ச் பண்ணுங்க. இந்த 666 இனிமே நீங்க தெளிவா புரிஞ்சு கொள்ளுவீங்க. பார்க்கலாமாங்க? பைபிளில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த மிருகத்தின் முத்திரைக்கும் இன்னைக்கு வந்திருக்கிற பயோமெட்ரிக்ஸ்க்கும் அல்லது மைக்ரோசிப்புக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. இப்படியெல்லாம் பலர் தொடர்பு படுத்தி பார்க்கறதுக்கு காரணம், ஒன்று பைபிளில் என்ன எழுதப்பட்டிருக்குது அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியல, அல்லது இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரியல. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? பைபிளில் அந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தில் இருக்கிற அந்த தீர்க்க தரிசனங்கள், அந்த முத்திரை 666 இதெல்லாம் இன்னைக்கு நடக்கும் எதையும் குறித்தது அல்ல. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எதையாவது சொல்லி ஜனங்களை பயமுறுத்துறதுக்கும் பரவசப்படுத்துறதுக்கும் தான் இந்த பைபிள் உபயோகப்படுது. என்ன சொல்றீங்க லெனின் ஐயா? பைபிள் பயமுறுத்துறதுக்கும் பரவசப்படுத்துறதுக்குமா? அந்த பைபிளை ஒழுங்கா படிச்சா கடவுள் அதை வெளிப்படுத்துவார். உங்களா மாதிரி ஆளுங்க அரைமுறையமா படிச்சுட்டு அவங்களுக்கு தேவையானதை சொல்லிட்டு இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தைகளை நீங்களா பேசுற அளவுக்கு கிறிஸ்டியானிட்டி இன்னைக்கு இருக்கு. சரி, அந்த 666 பத்தி நானே சொல்லிடுறேன். வெளிப்படுத்தல் விசேஷம் 13ஆம் அதிகாரம் 17, 18 வாசிக்கிறேன். அந்த மிருகத்தின் முத்திரையாவது, அதின் நாமத்தையாவது, அதின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமா இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. அப்போ இந்த பகுதியில் என்ன சொல்லுது? நல்லா பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். அப்ப புத்தி இருந்தா இந்த கணக்கு பார்க்க கடவன் அப்படின்னு சொல்லுது. அடுத்தது, இதிலே ஞானம் விளங்கும் சொல்லுது. அப்ப இதுல ஒரு ஞானம் இருக்கு. அடுத்தது, இது மனுஷனுடைய இலக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ புத்தி உள்ளவன் கணக்கு கணக்கு பார்க்கணும், அதுல ஞானம் விளங்கணும், மனுஷனுடைய இலக்கமா இருக்கணும். இந்த 3 விஷயங்களை பார்த்துதான் அந்த 666 என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்ப நான் சொல்றேன் கேளுங்க. 666 என்ற இந்த ஒட்டுமொத்த எண்ணம் எதை குறிக்குதுன்னா, பிசாசினுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தைக்கு தொடர்புடையதுதான் இந்த 666. என்ன சொல்ல வரீங்க? பிசாசுக்கு ஆவி, ஆத்துமா, சரீரம் இருக்கா? அதுக்கு இவரோட தொடர்புனா? ஆமாங்க. அது எப்படி விளங்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 666 நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 6க்கு முதலாவது 6 அப்படின்றது 6 குணம். இந்த 6 குணம்ன்றது பிசாசினுடைய ஆத்துமாவில செயல்படுறது. ஓகேங்களா? அடுத்தது இரண்டாவது 6, இந்த 6 ஆயுதங்கள், இது பிசாசினுடைய ஆவியில செயல்படுறது. மூன்றாவது 6 6 முகன், இது சரீரத்துல ஐடென்டிட்டி,
ஒரு இமேஜா செயல்படுகிறது. சோ இதுதாங்க ட்ரிபிள் சிக்ஸ். ட்ரிபிள் சிக்ஸ் இப்ப புரியுதுல? 6 6 6 6 குணம், 6 ஆயுதங்கள், 6 முகன். சோ இதுதான் ட்ரிபிள் சிக்ஸ். அது என்ன 6 குணம்? அந்த குணம் எங்க செயல்படும்னா ஆத்துமாவில செயல்படும். அது என்ன 6 ஆயுதங்கள்? அது எங்க செயல்படும்னா ஆவியில செயல்படும். அது என்ன 6 முகன்? அது சரீரத்துல செயல்படும். அதுதான் அவனுடைய ஐடென்டிட்டியா இருக்கும். அது என்னவா அவன் இருக்கான் அப்படின்றத அது ஷோ பண்ணும். இது 3 சேர்ந்ததுதான் இந்த ட்ரிபிள் சிக்ஸ். சரி, முதல்ல இந்த 6 குணம் அப்படின்னா என்னன்றத பார்த்துடலாம். முதலாவது மாம்சத்தின் இச்சை, இரண்டாவது கண்களின் இச்சை, மூன்றாவது ஜீவனத்தின் பெருமை, நான்காவது உலக கவலை, ஐந்தாவது ஐஸ்வர்யத்தின் மயக்கம், ஆறாவது சிற்றின்ப மோகம். இப்பேற்பட்ட குணாதிசயங்கள் தான் இந்த 6 குணம் அப்படின்றது. இந்த ட்ரிபிள் சிக்ஸ்ல முதலாவது 6 குணம் உடையவன். ஆத்மாவுல இந்த 6 குணம் உடையவன் தான் இந்த முதல் 6. புரியுதுங்களா? இந்த விஷயங்கள்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வசனம் ரெஃபரன்ஸ் வசனம் என்னன்னா 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலையும், லூக்கா 8:14 மார்க்கு 4:18 இந்த மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, தீவனத்தின் பெருமை, உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், சிற்றின்ப மோகம்ன்ற இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் 6 குணம், பிசாசினுடைய இந்த 6 குணம். ஓகேங்களா? முதலாவது 6 எதுல செயல்படும்? அவனுடைய ஆத்துமாவில இந்த குணநலங்கள் இருக்கும். ஓகேங்களா? இந்த குணத்தினுடைய பண்புகள் இருக்கும். 2வது 6க்கு போவோம். 6 ஆயுதங்கள், அது ஆவியில செயல்படுறதா இருக்கு. அதாவது பிசாசுக்கு ஆவி, ஆத்மா சரீரத்துல, ஆத்மாவில 6 குணம் செயல்படுது, ஆவியில 6 ஆயுதம் செயல்படுது. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இது இந்த சொன்ன இந்த குணாதிசயங்களே அவன் போதனையா கொடுப்பான். அப்படின்னா பிசாசின் உபதேசம் மற்றும் போதனைகள், இதுதான் அவனுடைய 6 ஆயுதங்களா இருக்கும். எப்படி? அவனுடைய குணமே அவனை அதை போதிப்பான். அவன் குணத்தை தான் அவன் போதிப்பான். அவனுக்கு மாம்சத்தின் நிச்சய அவன் அவனுடைய குணாதிசயம் மாம்சத்தின் நிச்சய உடையவனா இருப்பான். அந்த மாம்சத்தின் நிச்சயை தான் போதிப்பான். கண்களின் நிச்சய உடையவனா இருப்பான். அந்த கண்களின் நிச்சயை பத்தி தான் போதிப்பான். ஜீவனத்தின் பெருமையை அவனுக்கு இருக்கும், அதைத்தான் அவன் போதிப்பான். உலக கவலை அவனுக்குள்ள இருக்கும், அதுதான் அவன் போதிப்பான். ஐஸ்வர்யத்தின் மயக்கத்துல இருப்பான், அதைதான் மற்றவங்களுக்கும் போதிப்பான். சிற்றின்ப மோகத்துல இருப்பான், அதைதான் மற்றவங்களுக்கும் போதிப்பான். சோ அவன் என்னவாக அவனுடைய குணம் இருக்கிறதோ அதையே போதிக்கிறதுனால 6 ஆயுதம், அதே 6 ஆயுதங்களால் அவன் போதிக்கிறான். சோ இது அவனுடைய ஆவியில செயல்படுகிறது. அடுத்தது 6 முகன். 6 முகன் அப்படின்னா அது சரீரத்துல இந்த 6 குணாதிசயங்களையே அடையாளமா வச்சுப்பான். இது பிசாசுடைய குணாதிசயம் மற்றும் உருவ அமைப்பு. ஓகேங்களா? இந்த குணாதிசயத்தை உடையவன் தான் இந்த பிசாசு. இதனாலதான் 666 6 6 6ன்னு சொல்லப்படுகிற இந்த சீக்ரெட் நம்பருடைய விளக்கங்க. இது புரியுதுங்களா? இந்த 6 6 நம்ம ஃபர்ஸ்ட் வாசித்தது போல புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடை நம்ம கணக்கு பார்த்துட்டு இருக்கோம். இதுலயே ஞானம் விளங்கும் சொல்லுது. இதுல ஞானம் விலகுதா இல்லையா நீங்க பாத்துக்கோங்க. அடுத்தது இது மனுஷனுடைய இலக்கம் அப்படின்னு இருக்கு. அது என்ன இலக்கம் அப்படின்னா, நல்லா பாருங்க, இந்த 6 குணங்களை மனிதனுடைய ஆவியிலும் அவனுடைய ஆத்மாவிலும் அவனுடைய சரீரத்திலும் இது செயல்படுத்துறான். அதுதான் மனுஷ இலக்கமா இருக்கிறதுன்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிசாசு எப்படி அவன் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், சிற்றின்ப மோகம் உடைய 6 குணாதிசயம் அவனுக்கிட்ட இருக்கோ அத மனுஷருக்குள்ள அவன் விதைக்கிறான். எப்படி? 6 இந்த அவனுடைய ஆத்மாவில இதை விளைவிக்கிறான், மனுஷனுடைய ஆத்மாவில இதை விதைக்கிறான். மனுஷனையும் இதே போல பேச சொல்றான். அவன் என்னவா நினைக்கிறானோ அதை அப்படியே பேச சொல்றான். அந்த 6 குணாதிசயத்தை அப்படியே பேச சொல்றான். அடுத்த பார்த்தா அந்த 6 குணங்களையும் சரீரத்துல விதைக்கிறான். எப்படி? 6 சென்ஸ்ல விதைக்கிறான். ஓகேங்களா? மனுஷனுக்கு 6 அறிவுன்னு சொல்றல, 6 அறிவிலையும் இந்த 6 காரியங்களையும் இதான் விதைக்கிறான். என்னென்ன விதைக்கிறான்? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், சிற்றின்ப மோகம். இந்த குணாதிசயங்களை மனிதனுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்துல அவன் செயல்படுத்துவான். இதுதான் மனுஷ இலக்கம் சொல்லப்படுது. இந்த 666 கிளியரா புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு?
ட்ரிபிள் சிக்ஸ்னா 6 குணம், 6 ஆயுதங்களாகிய உபதேசம், 6 முகன். 6 முகன்னா அவனுடைய ஐடென்டிட்டி, அவனுடைய உருவ அமைப்பு, அவன் என்னவாக இருக்கிறான்னா இந்த குணாதிசயங்களுடைய இருக்கிறான், அதுதான் அவனுடைய ஐடென்டிட்டியா இருக்கிறது. சோ இதுதாங்க இந்த ட்ரிபிள் சிக்ஸ் என்றதனுடைய விளக்கம். ஃபைனலா நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் ஸ்டார்டிங்ல சொன்னது போல புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவுள். நம்ம கணக்கு பார்த்துட்டோம், அது 6 6 6ன்னா என்ன அப்படின்ட்டு. அதே போல இது மனிதருடைய இலக்கம்னு சொல்லிட்டேன். ஏன்னா அந்த 6 குணமும் 6 ஆயுதங்களும் 6 முகன் என்ற இந்த ஐடென்டிட்டியும் மனுஷனுடைய 6 அறிவுல அவன் விதைக்கிறான். அதாவது இந்த 6 சென்ஸ்லயும் அவன் விதைக்கிறான். அதாவது சொல்லுவோம்ல, தொடு உணர்வு, நுகர் உணர்வு, பார்த்தல், கேட்டல், சுவை உணர்வு மற்றும் பகுத்தறிவு. மொத்தம் 6 அறிவு இருக்குல்ல. இந்த 6 அறிவுல அவன் இந்த 6 குணத்தையும் 6 ஆயுதமாகிய அவனுடைய உபதேசத்தையும் 6 முகன் என்கிற அந்த ஐடென்டிட்டியையும் அவன் மனுஷனுக்குள் புகுத்துறதுனால அது மனுஷனுடைய இலக்கமா இருக்கிறது. அப்புறம் அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, இதிலே ஞானம் விலகும் அப்படின்னு போடுது. அப்புறம் என்ன ஞானம் விலகும்னா, இவ்வளோ ஞானமான காரியங்கள் சொன்னது மாத்திரம் இல்லாம பொல்லாப்புக்கு விலகுவதே புத்திட்டு வேதம் சொல்லுது. புத்தி தான் ஞானம், ஞானத்தினுடைய ஒரு உட்பிரிவு தான் புத்தி. அப்படி இருக்கும்போது அப்ப பொல்லாப்புக்கு விலகுறது தான் புத்தி. அப்ப இதுல ஞானம் விலகுது. இந்த பொல்லாப்பை நம்ம தெரிஞ்சுக்கும் போது இதுதான் நமக்குரிய ஞானம். என்னன்னா, இந்த மாதிரி பொல்லாத காரியங்கள் இருக்கும்போது அதை விட்டு விலகணும். என்னென்ன காரியங்கள் நம்ம பார்த்தோம், 6 குணாதிசயம் உள்ள காரியங்கள் எல்லாம் பொல்லாப்பு. இதுக்கு விலகுறது தான் புத்தி, இதுக்கு விலகுறது தான் ஞானம். இதுலயே ஞானம் விலகிடுச்சா? இப்போ என்ன அந்த ஞானம் விலகியாச்சு. புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்கணும், கணக்கு பார்த்தாச்சு. அதே போல அது மனுஷனுடைய இலக்கம் அப்படி போனதுல அந்த மனுஷனுடைய ஆவி ஆத்மா சரீரத்துல இந்த குணாதிசயங்களை அந்த பிசாசு விதைப்பான். இதுதான் அந்த 666 அந்த மறைமுகம் கூடிய டீகோடிங். இதுதான் அந்த 6 6 6 அந்த இலக்கத்தினுடைய மறைபொருள். இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த 6 குணாதிசயம் நமக்குள்ள வராதபடி, எதுவும் நமக்குள்ள புகுத்தாதபடி, அதை நம்ம பிரச்சாரம் பண்ணாதபடி, அதை நம்ம பேசாதபடி, அது நம்மளுடைய வாழ்க்கையில அடையாளமா மாறாதபடி நம்மளை பாதுகாத்துக்கிறது தான் இந்த 666 விளக்கம். இதை புரிஞ்சுக்கிட்டு இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, நல்ல விஷயத்தை பகிருங்க, நல்லதே நடக்கும். இந்த மாதிரி தவறான போதை பண்ணுகிற இந்த லெலின் போன்றவர்களுடைய மெசேஜ் எல்லாம் கேட்டீங்கன்னா எதையுமே ஞானம்லாம் விளங்காது, இருக்கிற ஞானமும் போயிடும். ஏன்னா அவங்களோட நோக்கமே வேற. ஓகேங்களா? அதனால இந்த 666 விஷயத்த எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம், முக்கியமா கிறிஸ்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இதை பத்தி ஃபுல் அறிகிற அறிவு புறஜாதிகளுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறதுனால அவங்க இவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாது. இந்த 666 அர்த்தம் கிறிஸ்தவர்களுக்கு புரியும், கிறிஸ்துவை அறிஞ்சவர்களுக்கு இது புரியும். அதனால அவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. நன்றி.